2024 ஹிந்து பேப்பரில் உள்ள ஃபஸ்ட் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, யூனிஸ் லீட் பங்களாதேஷ் இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஸ்வான் இன் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் முகமது யூனிஸ் அப்படின்ற ஒரு நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. இவர் ஃபார் எதுக்குன்னா பீஸுக்கு வேண்டி வாங்கியிருக்காரு. இது கிராமின் பேங்க் அப்படின்றது ஒன்று பங்களாதேஷில் ஸ்டார்ட் பண்ணி மைக்ரோ ஃபைனான்சிங் கொடுத்து அதுலேருந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மிஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காண்டி தான் அவருக்கு அந்த நோபல் ப்ரைஸ்ன்றதை கொடுத்தாங்க. அடுத்தது, RBI hold repo rates at 6.5% for 9 times in a row அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி தான் இதை டிசைட் பண்ணுவாங்க. ரெப்போ ரேட் எவ்வளோது, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எவ்வளோது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு 9வது டைமாக 6.5% செட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்னென்னலாம் டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பேங்க் ரேட்டு, ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, இது மாதிரி பல விதமான கீ டேர்ம் எக்கனாமிக்ஸில் உள்ள கீ பேசிக் பிரின்சிபலான கீ டேர்ம்ஸ்லாம் இவங்க மாடிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் அதை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுவாங்க அக்கார்டிங் டு த எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ். ஸோ எவ்ரி 2 மாதத்துக்கு ஒரு தடவை இதை இவங்க செட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அடுத்தது, வப்த பில் கோஸ் டு த JPC, ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிஷன்ஸ் ஆஃப்டர் த யுனானிமஸ் டிபேட்ஸ் அப்படின்னு சொல்லி லோக்சபாவில் ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. அடுத்தது, இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுனால இதோட பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்தது, இந்தியா அண்டர்லைஸ் எலைட் ஸ்டேட்டஸ் வித் போடியம் ஃபினிஷ் அகைன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் இந்தியன் ஹாக்கி டீம் 3வது மெடல் வின் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்துட்டோம்னாக்கா 8 முறை கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. 4 முறை பிரான்ஸு, 1 முறை சில்வரு, மொத்தம் 13 தடவை 13 தடவை மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆர்டிகல்ஸ் என்னென்னா, அர்ஷாத் 92.97 மீட்டர்ஸ் டெத்ரோன்ஸ் நீரஜ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸு. இதில் சில்வர் மெடல் தான் நீரஜ் சோப்ராவுக்கு கிடச்சிருக்கு. அர்ஷாத் அப்படின்ற ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது, சூலூர் ஏரோட்ரோன்ஸ் செட் ஆன் ஃபயர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸு. இதில் என்ன செட் ஆன் ஃபயர்ஸ் ஆஃப்டர் குவைட் இந்தியா ஸ்டார்டட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் 1942 அதே சூலூர்ன்ற இடத்துல தான் ப்ரொட்டஸ்ட் அண்ட் ஃபயர் ஆனதாக ஹிஸ்டோரிக்கலி நடந்ததாக சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்ததா. அதே அந்த சூலூர்ன்ற இடத்துல தான் இப்போ தரங் சக்தி அப்படின்ற ஒரு மல்டிநேஷ்னல் ஏர்போர்ட் எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அடுத்தது, ஆறுமுக நாவலார் ஹெல்ப்டு இன் டிரான்ஸ்லேட்டிங் த பைபிள் இன்டு தமிழ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ரீலங்கன் தமிழ் ஸ்காலர் இவர் ஃபாதர் பீட்டர் பெர்சிவெல் அப்படின்றவர் யாருன்னா ரிஜிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அப்போ இருந்தவரோட சேர்ந்து இவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது, சிஎம் ஸ்டாலின்ஸ் டு லான்ச் தமிழ் புதல்வன் ஸ்கீம்ஸ் ஃபார் பாய்ஸ் டுடே அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸு. 6லேருந்து 12வது வரையும் தமிழ் மீடியத்தில் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு 1000 ரூபாய் பர் மந்த் கொடுக்குறதா இந்த ஸ்கீம்ஸு. இதனால் 3.2 lakh காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதனால் பயன்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கோயம்புத்தூரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, திருக்குறள் பார்த்துட்டோம்னாக்கா, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்படின்ற மாதிரி ஒரு திருக்குறள். இதில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, அஞ்ச தகுந்ததை நினச்சி அஞ்சாமல் இருக்கிறதும், அஞ்சுவதை நினச்சி அஞ்சாமல் இருக்கிறதும் அவர் அறியாமை அப்படின்னு சொல்கிறாரு. அறிவுடையர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அஞ்சுவதை நினச்சி அஞ்சுவாங்க, அஞ்ச தகுந்தாத நினச்சி அஞ்சாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறள்லேருந்து திருவள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்தது, ஒலிம்பிக் இலக்கு திட்டத்தின் கீழ் 1050 விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல். இதில் பார்த்தோம்னா 2-3 ஸ்கீம்ஸை கொண்டு இதனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. கேலோ இந்தியா அப்படின்ற ஒரு ஸ்கீமை எடுத்துகிட்டு இதனால் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு பயிற்சி மையம் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கீர்த்தி திட்டம் அப்படின்றத கொண்டு கல்லூரி அண்டு பள்ளி கல்லூரி மாணவர்கள் திறமையை கண்டறிஞ்சு அவங்களுக்கு ஸ்பெஷலாக ட்ரைனிங் அண்டு ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்கிறாங்க. டாப்ஸ் திட்டம் 1050
1050 விளையாட்டு வீரர்களை வந்துட்டு தேர்வு செஞ்சு அவங்களுக்கு வசதி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் வந்துட்டு அரசு மூலியமாக வந்துட்டு செய்கிறதா இது டாப்ஸ் திட்டத்தின் கீழே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது ஆல்ரெடி பார்த்து தான் யூனிஸ் லீட் பங்களாதேஷ் இன்ட்ரீம் கவர்மெண்ட் சோல்ஸ் அப்படின்னு. அடுத்தது பார்த்துட்டோம்னா டிஎன்ஏ ப்ரொஃபைலிங்ஸ் அண்ட் இட்ஸ் வேல்யூ இன் எஸ்டாப்ளிஷிங் கில்ட் ஆர் இன்னோசன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்றது இன்வென்ஷன் யார் கண்டுபிடிச்சதுன்னா 1984 ப்ரொஃபஸர் சர் அலெக் ஜெஃப்ரே அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, அடுத்தது லால்ஜி சிங் அப்படின்றவர் தான் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை முதல்ல ஃபஸ்ட்டு எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா கேரளா போலீஸ் தான் வந்துட்டு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து யூஸ் பண்ணாங்க. டிஎன்ஏ அப்படின்றது வந்துட்டு நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு நம்ம பாடியில் உள்ள செல்லை வந்துட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. இதில் வந்துட்டு ஏடி அண்ட் சிஜி அப்படின்ற பேர் பேஸ் வந்துட்டு இருக்குது. அதை வந்துட்டு அனலைஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்துட்டோம்னா மினி சேட்டலைட் அப்படின்ற ஒரு இதில் ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து ஷார்ட் சீக்வென்ஸை வந்துட்டு கண்டுபிடிப்பாங்களாம் அதில் வந்துட்டு நம்ம அந்த டிஎன்ஏவிலேயே. ஸோ இது வந்துட்டு 10லேருந்து 60 பேஸ் பேர் வச்சு அவங்க வந்துட்டு அனலைஸ் பண்ணுறதா சொல்லுவாங்க. 1980 வந்துட்டு இதை வந்துட்டு கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க. ஸோ இது மூலயமா கோர்ட் கேஸு, லீகல் மேட்டரில் இது ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது இன்னும் விரிவாக பார்த்தோம்னா ஃபாதர் அண்ட் மதரோட வந்துட்டு மதரோட ரிலேஷன்ஷிப்பு, லிங்கேஜ், டிஎன்ஏ லிங்கேஜை கண்டுபிடிப்பாங்க. கிரிமினல் கேசஸில், மெடிசன்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில், வேக்சின் தயாரிக்கிறதுல, டிஸார்டரில், ஸோ இது மாதிரி விஷயத்தில் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்றது யூஸ் ஆகுது சொல்கிறாங்க. ஸோ டிஎன்ஏ அப்படின்றது ஒரு டபுள் ஸ்டாண்டர்டு. ஸோ ஆர்என்ஏ வந்துட்டு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஜீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இஸ்ரேல் ரிவோக்ஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் நார்வே என்வாய்ஸ் டு பாலஸ்தீன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இது வந்துட்டு ஆஸ்லோ அக்கார்ட்ஸ் 1990 நடந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையில் அக்ரிமெண்ட்டை வந்துட்டு பீஸ் ட்ரீட்டி வந்து சைன் பண்ணாங்க ஆஸ்லோ அக்கார்டு 1990. இதில் வந்து ஜெருசலம் அப்படின்றத வந்துட்டு எந்த ஒரு இன்க்ளூடும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது காஃபி அவுட்புட் பி சிக்னிஃபிகண்ட்லி லோயர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸு. ஸோ இது என்னென்னு சொல்கிறாங்கனாக்கா, காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா தான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்துட்டு ரோபஸ்டா அண்ட் அரேபிகா அப்படின்ற 2 டைப் ஆஃப் காஃபி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து இந்தியாவில் அதிகமாக வந்துட்டு ரோபஸ்டா தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ரெண்டும் விளையிற இடம் பார்த்துட்டோம்னா சேமான வந்துட்டு என்வரான்மெண்ட், சேமான வந்துட்டு சாயில்ஸில் தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ கர்நாடகா அப்படின்றது தான் அதிகமாக வந்துட்டு விளையுது காஃபி. அதுக்கப்புறம் வந்து கேரளா, தமிழ்நாட்டில். ஸோ ஸ்டேட்டரி ஆர்கனைசேஷன் வந்துட்டு காஃபி போர்டு ஆக்ட் அப்படின்றது, காஃபி போர்டு ஆஃப் இந்தியா அப்படின்றது. இது வந்து காஃபி போர்டு ஆஃப் ஆக்ட் 1942 மூலியமாக கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இடையில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் 20லேருந்து 30 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு டெம்பரேச்சரும், ரெகூர் சாயில்ஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு சாயில்ஸ் வந்துட்டு இதில் விளையும், பிளாக் அண்ட் ரெகூர் சாயில்ஸ் வந்துட்டு விளையும்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்பிஐ cannot இக்னோர் ஃபுட் இன்ஃப்ளேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் வந்துட்டு இன்ஃப்ளேஷன் வந்துட்டு 2 மூலியமாக வந்துட்டு கண்டுபிடிப்பாங்க, மெஷர் பண்ணுவாங்க. ஒன்று வந்துட்டு WPI, அதாவது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் மூலியமாகவும், இல்லைனா கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் மூலியமாகவும் வந்துட்டு மெஷர் பண்ணுவாங்க. இதில் வந்துட்டு 2 கான்செப்ட் இருக்குது, 2 டைப் ஆஃப் இன்ஃப்ளேஷன்ஸ். ஒன்று வந்து ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன், இன்னொன்று வந்து கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ஃபுட்டு வந்துட்டு சேர்த்து, ஃபுட் ப்ராடக்ட்டும் சேர்த்து வந்துட்டு மெஷர் பண்ணுவாங்க. ஸோ கோர் இன்ஃப்ளேஷனில் வந்துட்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது வராது. ஓகே, அடுத்தது நியூ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ஃபார் டே அப்ரூவ்டு இன் செலக்ட் நேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, USA, UK, ஜப்பான், ஆஸ்திரேலியா, கனடா, யூரோப்பியன் யூனியனில் அப்ரூவ் பண்ணுற அந்த மெடிசன்ஸ் வந்துட்டு லோக்கல் லெவலில் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ட்ரையல் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஆக்சசபிள், அஃபோர்டபுள் இருக்கணும் வந்துட்டு லோக்கல் மார்க்கெட்டில். ஸோ அதனால வந்துட்டு இந்தியா வந்துட்டு இந்த வேக்சின்ஸ் அப்படின்றத வந்துட்டு ரொம்ப ஹை லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஆக்சசபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கிளினிக்கல் ட்ரையல் வந்துட்டு இந்தியாவில் இதை கண்டக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ எதுபடினா ரூல் 101 ஸோ நியூ ட்ரக் அண்ட் கிளினிக்கல் ட்ரையல் ஆக்ட் 2019 வந்திருக்கும். ஸோ இதைப்படி வந்துட்டு இவங்க இதை ட்ரையல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்டு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நேஷ்னல் ரெகுலேட்டரிங் அத்தாரிட்டி கீழே இது வரும் அப்படின்றாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இதோட ஹெட்டு பார்த்துட்டோம்னா ட்ரக் கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்றவர் தான் இதோட ஹெட்டாக இருக்கார். ஸோ இன்றைக்கி உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.